நினைப்பாங்க, எப்பா 10th ரொம்ப முக்கியம், +2 ரொம்ப முக்கியம், இப்படி பொய் சொல்லியே தான் பெற்றவங்க வளர்ப்பாங்க. இதை முடிச்சிருப்பா, இதெல்லாம் படிச்சுட்டா பெரிய விஷயம் அப்படிம்பாங்க. இப்போ சொல்லுவாங்க, கண்ணு எப்படியாவது இந்த டிகிரி வாங்கிட்டேன்னா ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இது முக்கியம், இது முக்கியம், இது முக்கியம்னு சொல்லி சொல்லி அப்படியே தள்ளிக்கிட்டே போவாங்க. நீங்க திறமைசாலியா இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஜெயிக்க முடியும். ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ படிச்சியா படிக்கலையான்னு அங்க வாத்தியார் கவலைப்படுவார். ஸ்கூலுக்கு 100% ரிசல்ட் வரணுமேன்னு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கஷ்டப்படும். நீ படிச்சியா படிக்கலையான்னு உங்க அம்மா கேட்பாங்க, அப்பா கேட்பாரு. காலேஜ் வர வர அப்படி யாரும் கேட்க முடியாது. ஏன் கேட்டா உங்களுக்கு பிடிக்காது, அதனால கேட்க மாட்டாங்க. அப்படி ஜென்ட்லா ரிமைண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் நம்ம வாத்தியாரே நம்மளை கஷ்டப்பட்டு மேலே தூக்கி விடுவாரு பாஸ் பண்ணுன்னு. இங்க நீயா சிறகு விரிச்சு மேலே போனாதான் உண்டே ஒழிய இன்னொருத்தர் யாரும் ஒன்ன தூக்கி விடுறதுக்கு டைம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கோ. சரியா சொல்லட்டுமா? பஸ்ஸுக்கும் பிளேனுக்கு என்ன வித்தியாசம்? பஸ்ஸு கீழே அப்படியே பேரலா போகும் ரோட்ல. ஆனா பிளேன் மேலே போகணும் அப்படின்னா கிரேன் வச்சு பிளேனை யாரும் மேலே தூக்க மாட்டாங்க. தன்னோட என்ஜின் பவர்ல தானே மேலே போகணும். அதே மாதிரி தன்னோட சக்தியில தானே மேலே போனா மட்டும்தான் காலேஜ் லைஃப்ல ஜெயிக்க முடியும். நீங்கள் பஸ் அல்ல பிளேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துட்டா யூ கேன் டூ வண்டர்ஸ். இந்த வயசுல எது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும்? ஸ்கூல்ல இல்லாத ஒரு விஷயம் காலேஜ், கோ எஜுகேஷன், கொஞ்சம் பரபரப்பான வாழ்க்கை, கொஞ்சம் ஃப்ரீடம், பஸ்ஸில் போகிறது வர்றது, கொஞ்சம் கேள்வி கேட்க முடியாது, இதெல்லாம் இருக்கிற வயசு. இந்த வயசில் நான் உங்களுக்கு சொல்கிறத விட நான் முதல்ல அவங்கள பாராட்டின மாதிரி தோணிடுச்சு. அதனால் அவங்கள ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வர்றேன். நான் சொன்ன பாருமா, எனக்கு 2 பொண்ணு அப்படின்னு சொன்னேன்ல. தீபாவளி பொங்கல் வந்துட்டா துணிக்கடைக்கு என்னை வா பாம்பாளுங்க. எனக்கு உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் அது. ஏன்னா உள்ளே போய் தேடி எடுக்கிற போது ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆக்குவாங்க. எனக்கு ஒன்றுமே வேலை கிடையாது, எரிச்சலாக இருக்கும். நான் சொல்லுவேன், எனக்கு மூச்சு முட்டுது கண்ணு, நான் வெளியில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படிம்பேன் என் பொண்ணுக்கிட்ட. என் பொண்ணு கிண்டல் அடிப்பா, உனக்கு தான் கூட்டம்னா ரொம்ப பிடிக்குமேப்பா அப்படின்னு. ஏய், கூட்டம் வெளியில் இருந்தால் பிடிக்குமே ஒழிய கூட்டத்துக்குள்ளே நான் இருந்தால் எனக்கு பிடிக்காது தெரியுமா? சரி நீ வெளியே போய் உயிரோட உட்காரு, பில்லு கொடுக்குறப்ப கூப்பிடுறேன் அப்படின்பா. ஒரு 8-8.5 மணி நேரம் தேடுவாளுங்க. சுடிதாரு, அது இது, இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன் என்னென்னமோ தேடுவாளுங்க. 8 மணி நேரம் தேடிட்டு கடைசியாக நான் பில்லு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதை பிரித்து அப்படி வெயிலில் காட்டி பார்க்கணும். அங்கே அந்த லைட்டில் பார்த்த துணி இப்போ வெளிச்சத்தில் பார்த்த உடனே 2 பேர் முகமுமே ஃபீஸாக போயிடும். சொல்லுவா, பா அந்த லைட்டில் பார்த்தப்போ நல்லா இருந்ததுப்பா, ஆனால் இந்த சன்லைட்டில் பார்த்தா நல்லா இல்லைப்பா, இப்போ என்ன கண்ணு பண்ணணும்? மறுபடியும் கடைக்கு போகலாம்ப்பா, அதை விட செத்தே போகலாம். ஏமா ஏமா இப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? இல்லைப்பா அந்த சுடிதார்லாம் நல்லா இல்லை, எங்களுக்கு பிடிக்கல, புடவை நல்லாவே இல்லை, அம்மா புடவை நல்லாவே இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை, அம்மாவே நல்லா இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? புடவை நல்லா இல்லை, ஒரே அமக்களம் பண்ணுவாள். இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் போய் மாற்றணும். நான் வரமாட்டேன், அம்மாவை கூட்டிக்கோங்க, காரில் போங்க, என்னமோ மாற்றிக்கோங்க, என்னமோ பண்ணுங்க. சார் ஒரு தடவை கூட எடுத்துட்டு வந்த சூடிதார் நல்லா இருந்ததுன்னு சந்தோஷப்பட்டதா வரலாறு இல்லை. போவா மாத்துவா, போவா மாத்துவா. எதுக்கு சொல்றேன்னு புரியுதா? இந்த வயசுல நீங்க எடுத்துட்டு வந்த புடவையும் சூடிதாரும் உங்களுக்கு பிடிக்கல, மாத்துறீங்க. டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுக்கு 25 வயசுக்கு கீழே இருக்கிற போது டெசிஷன் சரியா வராது. ரொம்ப பச்சையா சொல்றேன், ஏன்னா இது பச்சை காலேஜ்.
பச்சையா சொல்றேன். என்ன, புடவை பிடிக்காட்டி மாத்தலாம், புருஷன் பிடிக்காட்டி மாத்த முடியாது. உங்க தாத்தா வயசுனா நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? காலேஜில் படிக்கிற வரைக்கும் லவ் பண்றது மாதிரி முட்டாள்தனம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இருக்க முடியாது. புரிஞ்சுக்க. பாருங்களேன், இந்த டிவி சீரியல் எல்லாம் இந்த மாரிமுத்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு எதிர்நீச்சல்ல, செத்து போயிட்டாரு. இப்போ ஒன்று போடுவான் கார்டு, எப்படி, இனி இவருக்கு பதில் இவர். இந்த மாதிரி வாழ்க்கையில போட முடியுமா? ஒரு மனைவியை காமிச்சு இனி இவருக்கு பதில் இவர். அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் எங்களுக்கு இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க. ஒரு துணி பிடிக்கலைன்னா மாத்திரலாம், கார் பிடிக்கலைன்னா மாத்திரலாம். ஒரு 23 24 வயசு 18 வயசு 19 வயசுல லவ் பண்ணி நம்ம லாக் ஆயிட்டோம் அப்படின்னா சுலபத்தில் மாற்ற முடியாது. லைஃப் மிசரபிள் ஃபெயிலியர் ஆயிடும். நான் உனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் கண்ணு, நீ முதல் சம்பளம் வாங்கிய பிறகு உன் விருப்பப்படி செலவு செய். உன் அப்பன் காசில் செலவு செய்கிற வரை சிகரெட்டோ தண்ணியோ வேறு செலவுகளோ செய்ய உனக்கு உரிமை இல்லை என்பதை புரிந்துகொள். இதான் என்னுடைய வேண்டுகோள். உங்க அப்பா அதுக்கு சம்பாரிச்சு கொடுக்கல, நீ சம்பாரிச்சுக்கோ, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ. நீ வாழணும்னா வாழு, கெட்டு போகணும்னா கெட்டுப்போ, ஃபுல் ஃப்ரீடம் உனக்கு உண்டு. நான் புத்திசாலித்தனமா அறிவுரை சொல்றதுக்கு இங்க வரல. நீ கெட்டு போறதா இருந்தா உன் காசுல கெட்டுப்போ, உங்க அப்பன் காசுல கெட்டு போகாத. ஏன், அவன் வியர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி சம்பாரிச்ச காசு, கெட்டு போக உனக்கு உரிமை கிடையாது. இவ்வளவுதான் என்னுடைய வேண்டுதல். மேரேஜ் லவ் பண்ணிட்டு அப்படின்னு டிசைட் பண்றியா? நீ சம்பளம் வாங்கி 10 மாசம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் என் கணவன் இவன் அப்படின்னு முடிவெடுத்தா அது உன் சௌரியத்தை பொறுத்தது. ஆனா சம்பளமே நாம வாங்காம நாம முடிவெடுத்தோம்னு சொன்னா நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. இன்னொன்னு சொல்லிடுறேன், என்கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங்னு வந்து உட்காருவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லவ் பண்ணும் சார். ரைட், எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். எந்த வீட்டிலடா ஒத்துக்குவான்? எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். சரி, இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல சார். சரி, எங்க அப்பா எப்படியாவது ஒத்துக்கணும் சார். இவர் லவ் பண்ணுவாரா, அவங்க அப்பா எப்படியாவது ஒத்துக்கணுமா? நான் சொன்னேன், உங்க அப்பனை கேட்டா லவ் பண்ண, நீ எதனா லவ் பண்ண, நீயே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய, உங்க அப்பனை கேட்டாக்க லவ் பண்ணுன்னு. சார், எங்க அப்பா எப்படியாவது ஒத்துக்கணும். இப்ப சொல்லட்டுமா? உனக்கு காதலிப்பதற்கு உரிமை இருப்பதை போல உன் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் உரிமை இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்.